ஸோ இப்போ நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பாவக்காய், வேர்க்கடலை, எண்ணெய், தேங்காய் துருவல், மிளகாய் தூள், கருவேப்பிலை, டாமரின் லீஃப் பவுடர், வெள்ளை எள்ளு, கடலை பருப்பு, தோல் எடுக்காத பூண்டு, தனியா, உப்பு, ஜீரகம், மஞ்சள் தூள். ஓகே, சூப்பர். அந்த பாவக்காவை நம்ம இதுலயும் கண்டிப்பா உள்ளுக்குள்ளார அந்த தேவையில்லாத விதைகள் அப்புறம் ஏதாவது ஃபிளஷ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? ஓகே, எடுத்துட்டு எப்படி அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அது நம்ம அந்த ஸ்டஃப் பண்றதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் இந்த பாவக்காய் வேக வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஸ்டஃப் பண்றதுக்கு வசதியா பாத்தீங்க அப்படின்னா மேல் அது கீழே நமக்கு தேவையில்லாத பார்ட்டை எடுத்துட்டு அழகா இப்படி இவ்வளோ கிளீனா வச்சிருக்கோம். ஓகே, பாவக்காவை பாயில் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். ஃபைன். இதுல என்னென்ன ஆட் பண்ண போறோம் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் பாவக்காய் போட்டு ஓகே, பாவக்காய் போட்டாச்சு. பாவக்காய் போட்ட பிறகு உப்பு வச்சு உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் இது போட்டு நம்ம அந்த கசப்பு தன்மை போறதுக்கு இந்த புளி இலை நல்லா ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மலா புளி கரைச்சு ஊத்துவாங்க. ஓகே, அந்த கசப்பு தன்மை போறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே டேஸ்ட் அப்படிங்கறதுனால இலையை எடுத்துக்கலாம். இலையில கொஞ்சம் ஃபிளேவர் அதிகமா இருக்கும். புளிங்கிறது யூஸ்வல் டேஸ்டா இருக்கும். யூஸ்வல் டேஸ்ட். இன்னொன்னு அந்த புளி ஒரு லெவலுக்கு தான் மேம் யூஸ் பண்ணோம் நம்ம. அது ஒரு லெவலுக்கு மிஞ்சி யூஸ் பண்ணா நம்ம அது உடம்புக்கும் நல்லது இல்ல. ஓகே, சோ அதுவே அந்த புளிப்பு ஆட் பண்றது உடம்புக்கு நல்லது. இந்த லீஃபாய் ஆட் பண்ணிட்டா நமக்கு அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஓகே, அது சாப்பிட்டாலும் ரொம்ப அந்த டேஸ்டும் டிஃபர் ஆகும். ஃபைன். அதாவது கீரையில புளிப்பு சாப்பிடறதுக்கும் ஒரு இன்கிரிடியண்டா புளி எடுத்து சாப்பிடறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சொல்ல வரேன். ஆமா, ஃபைன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாட்டர் ஊத்தி வேக வச்சுக்கலாம். ஓகே, இப்ப கொஞ்சம் சூடு பட அது அப்படியே கோட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்றாங்க. இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிம்லியே தான் இருக்கு. நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஹை பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தின பிறகு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இவ்வளவு தண்ணி போதுமா மேம்? போதும். ஓகே, சோ லிட் அந்த பக்கம் இருக்கு. நமக்கு நீங்க இப்பவே மூடி வைக்கணும்னா மூடி வச்சிடலாம். இது பாட்டுக்கு ஒரு பக்கம் வெந்துரும். நம்ம அந்த ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம். அடுத்த இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணலாமா? தனியா, தனியா கொஞ்சம் வறுத்துட்டு ஃப்ளேம் ஒரு மீடியம்ல வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஃப்ளேவர். ஏன்னா பாவக்காவோட சேர்ந்து வரும்போது ஒரு கசப்பும் ஒரு புளிப்பும் சேர்ந்த ஒரு ஃப்ளேவர் அப்படிம்பாங்கல்ல. இந்த ஃப்ளேவர் எல்லாம் அனுபவிச்சதுக்கு தான் தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஃபைன். ஸோ இது ரெடி ஆகட்டும். அண்ட் அங்க முழு தனியா போட்டிருக்கோம். முழு தனியாவும் ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. கடலை பருப்பு. ஆமா, ஓகே. ஸோ கடலைப்பருப்பு அந்த ஒரு அரைக்கும் போது ஒரு திக்னஸ், இந்த குறக்குறப்பு, அந்த ஃபீல், கிரன்ச்சியா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கிடைக்கும் கடலைப்பருப்புல. கடலைப்பருப்பும் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு ஆக்சுவலி நம்ம வேர்க்கடலை வறுத்ததே எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதனால நம்ம ஃபைனலா போட்டாலே போதும். ஃப்ரை பண்ணலாம். இல்ல நம்ம வறுத்தது இல்லாம ராவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைம்லயே ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கடலை பருப்பு வறுக்க கொஞ்சம் டைம் ஒரு 1 minute எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் அந்த ரெட் கலர் வரணும் இல்லையா? நம்ம டிஷ்ல இன்னொரு முக்கியமான இன்கிரிடியன்ட் இந்த வெள்ளை எள்ளு. அதையும் வெள்ளை எள்ளும் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்சருக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும் ஸ்டஃபிங்க்கு எல்லாம் இல்ல. ஆமா. அண்ட் டேஸ்டும் கொடுக்கும். ஆமா. வெள்ளை எள்ளு கொஞ்சம் அந்த பொரிஞ்சி வரணும் பாப்பாகும். ஆமா. இது ஓபன் பண்ணுமா? ஓபன் பண்ணிட்டு அதையும் நம்ம இன்னும் தண்ணி நம்ம half தான் ஊத்தணும். அதனால பாதி வெந்துரும் பாதி வேகாது. அதனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்படி மூடி வச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் மேம். அந்த சூட்லயே வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுலதான் நம்ம அந்த தோல் எடுக்காத பூண்டை போட போறோம். ஓகேவா? போதுங்களா? போதும். இதுல சுடு போதும். இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரெடி ஆயிடுச்சா? ஸோ இதுக்கப்புறம் இதை ஆற வைக்கணும். மேம் வந்து ஆற வைக்கிறதுக்கு அந்த பக்கம் வச்சாங்க. அண்ட் கடாயில கண்டினியூ பண்ண போறோம். பாவக்காய் ரெடி ஆயிட்டே இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா திக்கான ஸ்கின் இல்லையா, அதனால. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் கடாயில? இதுல கருவேப்பிலை மட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டா அதுலயே போட்டிருக்கலாம். இது வந்து பச்சையா எடுக்கிறோம், அதனால வந்து தனியா கொஞ்சம் வதக்கிறோம். அதான் என்ன அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு நம்ம இவ்வளவு ட்ரை பண்றோம்னா, பிக்கிள்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ட்ரையான இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் போடுவோம், போட்டு அதை பிக்கிள் ஆக்குவோம். இது வந்து இன்ஸ்டன்டா எல்லாத்தையும் ட்ரை ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு பிக்கிள் மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டஃப் பண்ணி பண்ண போறோம். அதனால எல்லாமே ட்ரையா இருக்கணும். ஆல்ரெடி ட்ரை பண்ணது வந்து வீட்டுல கழுவிட்டு நம்ம நிழலையே காய போடுவோம், அதென்ன அதுலயே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப பச்சையா இருக்கு, அதனால இது தனியா நம்ம வதக்கிட்டா நல்லா. இதையும் பாத்துக்கலாம் ஒரு வாட்டி. ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணி இங்க வைக்கிறேன். ஓ ஃபுல்லா. ஆமா, இதாயிருச்சு. தண்ணி ஆமா, இப்படிதான் ஃபுல்லா ட்ரை ஆகணும். ஆமா, ஃபைன். அப்பதான் அந்த இருக்கிற அந்த இலையோட இது எல்லாமே வந்து அந்த பாவக்கால ஒட்டும், பாவக்காவும் வேகும் நல்ல. ஃபைன். இப்படிதான் அந்த தண்ணியும் ஃபுல்லா வத்தி வர மாதிரி பாத்துக்கணும். ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ இதுதான், இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க ஆஃப் பண்ணிடலாம். அதை நம்ம மறுபடியும் மூடி வைக்கணுமா? அப்படியே இருக்கட்டுமா? அப்படியே இருக்கட்டும். ஓகே, அப்ப நமக்கு லிட் இனிமே தேவைப்படாது. ஆமா. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாமா? மாத்திடலாமா? இது மட்டுமே சாப்பிடலாம் போல, அதுவே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒண்ணு அரைக்கணும், இன்னொன்னு கையில அந்த அரைச்சதை ஸ்டஃப் பண்ணணும். ஸோ தொடர அளவுக்கு அது இருக்கணும். ஸோ அதனால இன்னும் நமக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். இது எல்லாமே நமக்கு வந்து நார்மல் ஆகிறதுக்கு. ஸோ நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதே அந்த ஹீட்ல நம்ம ஜீரகம் மட்டும் கொஞ்சம், ஜீரகம் ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்ல, அந்த ஹீட் கடாயில அப்படி இருந்தா போதும். அந்த சூட்லயே இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும். ஜீரகம் போட்டுட்டு கடாயை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இத வந்து ஃபர்ஸ்ட் இப்ப ஆட் பண்ணலாமா இல்ல அதை ஆட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து இதுல சில்லி பவுடர், காரத்துக்கு ஏத்த மாதிரி, ஓகே, அப்புறம் ட்ரை கோகோ. இது ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு ஃபைனலா போட்டுக்கலாம். கொஞ்சம் கோர்ஸா அரைக்கணுமா மேம்? இல்ல மேம், நார்மலா அரைச்சிக்கலாம். நார்மலாவே ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாமா? இதையும் போட்டு இந்த ட்ரை கோகோ போடலாமா? போதுமா? ஸோ இதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கடாயில இருக்கிற கருவேப்பிலை அண்ட் ஜீரகம் போதும். ஓகே. ட்ரை கோகனட்டா இருந்தாலும் அதை சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா மாய்ஸ்ட் இருந்திருக்காதுல்ல, அதுல ஆயில் தானே மேம்? ஆயில். இந்த மாய்ஸ்சர் வந்து அந்த கோகோனட் ஆயிலோட இது. அதை ஆட் பண்ணிடலாமா? ஆமா. ஸ்பூன் வேணுமா? எடுத்துடலாமா இல்ல அப்படியே தள்ளிடலாமா? அப்படியே தள்ளிக்கலாம். சூப்பர். ஃபைனலா கடாயில நம்ம வந்து கருவேப்பிலை அண்ட் ஜீரகம் போட்டு வதக்கி வச்சிருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிட்டு சேர்த்துடலாமா? போதும். நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணி. ஓகே. இந்த பாவக்காய் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் தாளிச்சிக்கலாம். ஃபைன். ஓகே. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா பாவக்காய் ஆறணும். அண்ட் அதுக்குள்ள இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா இல்ல இந்த பவுல்ல போடலாமா? அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து இது ஆறிட்டு தான் இருக்கு, இதை நம்ம பண்ணிடலாம். பட் அது ஃபுல்லா ஸ்டஃப் பண்ற பாவக்காய் ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் ஸ்டஃப் பண்ணிட்டு எண்ணெயில நம்ம வறுத்து எடுக்கணும். ஓகே மேம். பண்ணலாமா? பாவக்காய் ஆறிச்சா பார்த்துக்கலாம். ஸோ பாவக்காய் ஆறிச்சா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணுவோம். ஆறிச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு பேன் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ பேன் வச்சிடலாமா மேம்? எண்ணெய் காயட்டுமா இல்ல ஸ்டஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாமா? ஆயில் வந்து ரொம்ப வேண்டாம் மேம். கம்மியா தான் பண்ணு. கம்மியா தான். ஓகே. டீப் ஃப்ரை இல்ல. சாலா. ஓகே, இங்க இருக்கு. இந்த பொடி கூட நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு சில இந்த மசாலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சில கிரேவிஸ்ல நல்லா இருக்கும். சிம்பிளா ஒரு கிரேவி, ஒரு தூவிட்ட மேல ஒரு ஸ்பூன், நல்லா எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே நல்லா ஒரு ஹெல்தியான ஒரு ஹெல்தி மட்டும் இல்ல, ரொம்ப ஒரு எம்மியா மாத்தக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுமா? இது நமக்கு இந்த பவுடர் திரும்பி தேவைப்படும். அந்த ஃப்ரை பண்ணிட்டு மேல தூவி விடுறேன். தூவி விடுறேன். ஃப்ரை பண்றதுக்கு கடாய் அங்க இருக்கு மேம். ஆமா. ஆன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.
ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆயில். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் கடலை பருப்பு. ஓகே. கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும் நம்ம சாப்பிடுறப்ப இந்த கடலை பருப்பு. அதுக்காக கடலை பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஜீரகம் போட்டது நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டு. நம்ம ஆல்ரெடி தோல் உரிச்சு தட்டி வச்சிருக்கோம். பூண்டு ஒரு ஹாஃப் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அந்த பாவக்காய் ஆட் பண்ணிக்கிட்டா அந்த பாவக்காய் வேகிறதுக்குள்ள இந்த பூண்டும் மிச்சம் வதங்கிடும். அப்ப பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே. இது கொஞ்சம் குக் ஆகணும். அப்பதான் அந்த பாவக்காய்க்கு இந்த நல்லா இருக்கும் அந்த ஃப்ரை பண்ண. ஓகே மேம், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டஃபிங்க்கு மிச்சமான அந்த பவுடர் இருக்குல்ல, அது வந்து மேல போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து சாதத்துல நம்ம சாப்பிடும் போது இது மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். ஓகே. ஓகே. மேம் இப்போ நல்லா அந்த கோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். போதுமானா இன்னொன்னு வைக்கவா? இல்ல, ஓகே போதும். பிளேட்டிங்க முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க கார்னிஷ்க்கு என்ன தேவைன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். பட் இதுதான் ஆத்தென்டிக்கா நாங்க பண்ண ஸ்டைல். ஆறுற கேப்ல எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம். பாவக்காவை அழகா கட் பண்ணி ஒரு ஸ்டஃப் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஒரு வெசில்ல போட்டுக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ட்ரை டர்மரின் லீஃப் பவுடர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு அது நல்லா குக் ஆயிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு பக்கம் குக் ஆகிறதுக்குள்ள ஒரு கடாயில முழு தனியா போட்டோம், கடலைப்பருப்பு போட்டோம், அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, அதை தொடர்ந்து வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை தனியா வச்சுக்கிட்டு அதே கடாயில கொஞ்சம் வந்து ஈரத்தன்மையோட இருந்ததால கறி லீவ்ஸையும் நம்ம ஃபுல்லா வறுத்துக்கிட்டோம். ஸோ கறி லீவ்ஸையும் ஃபுல்லா வறுத்துக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டோம். ஜீரகம் போட்டு அதையும் வதக்கிட்டு இந்த பாவக்காய் வந்து தண்ணி ஃபுல்லா வத்தி நம்ம போட்ட பவுடர்ஸ்லாம் அதுல இறங்கி ஓரளவுக்கு குக் ஆயிருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டு அதை தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜார்ல இப்ப நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணது இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு காரம் மிளகாத்தூளையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கோகனட் பவுடரையும் போட்டு அதையும் அரைச்சிட்டு ஃபைனலா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தா கறி லீவ்ஸ், உப்பு, அதுக்கப்புறம் ஜீரகமையும் போட்டு அரைச்சிட்டு அண்ட் தோல் எடுக்காத பூண்டு வச்சிருந்தோம் அதையும் போட்டு ஃபைனலா அரைச்சிட்டு அதை எடுத்துட்டு தனியா வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பாவக்கால ஸ்டஃப் பண்ணணும். பாவக்கால ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு போட்டு, கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் ஜீரகம் போடுறோம். ஜீரகத்தை தொடர்ந்து
அது நல்லா வந்து தோல் எடுத்த பூண்டு ஜெனரஸா நீங்க எவ்வளவு வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது தோல் எடுத்தது மட்டும் இல்ல, அதை இடிச்சும் வச்சிருந்தோம். அதை ஆட் பண்ணிட்டு இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பாவக்காவை போட்டு அதுவும் குக் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பவுடர், ஸ்டஃப் பண்ண பவுடர், அதையும் போட்டு நீங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த ஸ்டஃப்ட் பாவக்காய். குக்கிங் டைம் பெருசா இருந்தாலும் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் டேஸ்ட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும்னு நம்பலாம். ஏன்னா இவ்வளவு நேரம் நான் குக் பண்ணதுல அப்பப்ப டேஸ்ட் பண்ணா சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மசாலா அண்ட் மற்ற விஷயங்களை டேஸ்ட் பண்ணுவோம். மசாலா சூப்பரா இருக்கு. அப்புறம் பாவக்காவை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். பாவக்கால மேம் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க இந்த டர்மரின் லீஃப் பவுடரும் பாவக்காவும் வேற லெவல்ல இருக்கும், நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. ட்ரூலி வந்து ஒரு ஒரு ஹார்ட் கேச்சிங் ரெசிபி அப்படின்னு தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ மேம். அப்படி ஒரு வாட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா மனசு அந்த ரெசிபியோட போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற வேற வார்த்தைகளே வேணாம், அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே.